பாடத்தை கேட்டு அதில் பலப்படுங்க. தொடர்ச்சியாக நம்ம சண்டே சர்வீஸில் தேவ சித்தத்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு இதுவரைக்கும் தேவன் செய்த எல்லா காரியத்துக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சித்தத்தில் இருக்கிறோமா என்று நம்ம போன வாரம் பார்த்தோம். வேதத்தின்படி ஒப்பிட்டு பாரு, அடுத்தவனை ஒப்பிடாத. அடுத்தவனை ஒப்பிட்டு நீ காரு வாங்கினா நிலைக்காது. அடுத்தவனை ஒப்பிட்டு வீடு கட்டினா கடத்துல தான் இருப்பேன்னு நான் போன வாரம் பேசியிருந்தேன், அப்படிதானே? அடுத்தவனை ஒப்பிட்டு 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 நீ உன் வாழ்க்கையை கொண்டு போகாத. வேத வசனம் உனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை ஒப்பிட்டு என்ன பண்ண? நீ ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு போன வாரம் பேசியிருந்தேன். ஆமென். ஆனா இந்த வாரம் ஆவியானவர் மட்டும் என்ன பேசுறாரு அப்படின்னா, வேதத்தில் இருக்கிற அபிஷேகிக்கப்பட்டவர்களை ஒப்பிட்டு வாழ். அல்லேலூயா. உங்களை அபிஷேகத்தில் நடத்துறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வாழ வேண்டும். நல்ல கனி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. யாருடைய சொத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. யாருடைய பதவிக்கும் ஆசைப்படக்கூடாது. யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆனா எல்லாம் நம்மளை தேடி வரும். எல்லாம் என்ன வரும்? தேடி வரும். யாரையும் கெடுத்து வாழணும்னு நம்ம நினைக்க கூடாது. வாழ வச்சு வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் விதை. அல்லேலூயா. யார் வீட்டுக்கு வர்ற லெட்டரை மாற்றி விட்டுறக்கூடாது. யார் வீட்டுக்கு வரக்கூடிய ஃபோன் காலை மாற்றி விட்டுறக்கூடாது. யார் வீட்டுக்கு வரக்கூடிய கொரியரை மாற்றி விட்டுறக்கூடாது. யார் வீட்டுக்கு வருகிற நன்மையை ரோட்டில் நின்று தடைய மாற்றாத. இப்படிதான் ஒருத்தி 3.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்துச்சு, அரியர். என்ன வந்தது? அரியர். அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டம் போட்டு பேசுவார்கள். திட்டம் போட்டு பேசுகிற கூட்டம் உண்டு. கூட்டம் போட்டு பேசி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அவன் குடியிருக்க வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? பால் காய்ச்சி மறுநாள் அந்த வீட்டில் இல்லை. எங்க போயாச்சு? மதுரை மாநகர ஆட்சிக்கு போயாச்சு. அங்க ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே போய் உட்கார்ந்தாச்சு. அந்த வீட்டுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியல? அடுத்தவனுக்கு வரக்கூடிய பணத்தை கெடுத்துக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அலைஞ்சதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுதா? அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு வேலை செய்யலாமா? அப்படி நடக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அபிஷேகிக்கப்பட்டவனை ஆசீர்வதிப்பேன். இதை கேட்டு ஒருத்தன் பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம் பண்றான்? ஆண்டவரே, சொத்துக்காக பிரச்சனைக்காக பண்ணக்கூடாது ஆண்டவரே அப்படிங்க. இளவு வீட்டில் பிரசங்கம் பண்ணவனே இளவு வீட்டு பிரசங்கத்தை பண்ணாமல் சொத்து பிரச்சனைக்காக பங்குதாரர்கள் வந்து சண்டை போடக்கூடாது. அட முட்டா பேல, அவன் செஞ்ச தப்பே உனக்கு தெரியாதடா. அப்பதான் நினைச்சேன் அந்த பிரசங்கத்தை கூட ஆண்டவர் பண்ண விடாம அவனுக்கு தும்மலை போட்டு விட்டார். இருமல் வந்துட்டு. அப்போ நான் கிழதான் உட்காந்துருக்கேன். முட்டா பேல, தெரியாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா தீமையை விதைக்காதீர்கள், தீமையை விதைக்கிறவர்களோடு செல்லாதீர்கள். என்ன பண்ணாதீங்க? நீ தேவ சித்தத்துல இருக்கிற, நான் உன் கூட இருக்கிறவன் தீமையை விதைக்கிறவனா இருக்க மாட்டான், நன்மையை விதைக்கிறவனா இருப்பான். நல்லதை சொல்லிக் கொடுக்கிறவனா இருப்பான். உன் வாழ்க்கைக்கு மேன்மையான வழிகளை காட்டிக் கொடுப்பான். வழியிலையா சொல்லுங்க. அப்போ நம்மெல்லாம் கர்த்தருடைய சித்தத்துல தான் இருக்கோமா? சொல்லுங்க. ஆமா, ஐ ஆம் ரைட் பர்சன். சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சித்தத்துல தான் இருக்கேன். நான் அவருடைய திட்டத்துல தான் இருக்கேன். எவனையும் அடிச்சு சாப்பிடல, உழைச்சி சாப்பிட்றேன். அபிஷேகத்தில் நிறைஞ்சி சாப்பிட்றேன். என் வீட்டில் ஆகாரம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைக்கு நான் சாபத்தை தேடி வைக்கவில்லை, ஐஸ்வர்யத்தை தேடி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தில் இருந்தன உன் பிள்ளைக்கு கடையை காலி பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணி வைக்க மாட்டேன்? சாபத்தை தேடி வைக்க மாட்டேன். உன் பிள்ளை